அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அவளோட எதிர்பார்த்திருந்த 5 இயர்ஸ் அஃபிலியேட்டட் கோர்ஸ்க்கான செகண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே இதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் இருக்க டீட்டெயில்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. ஃபஸ்ட்டு டவுட் என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ என்னோடய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 86.75 இருக்குது. பட் மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 85.75 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மெரிட் லிஸ்ட்டாக வெயிட்டிங் லிஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி டவுட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து மெரிட் லிஸ்ட்டுன்னு ஒரு கட் ஆஃப் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருந்தாலும் நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் தான் வருவீங்க. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ கட் ஆஃப்குள்ளே இருக்க டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணதோட கம்மியாக தான் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி அதிலே சொல்லியிருந்தேன், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்லேயே கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நாளை மறுநாள், அதுக்கு அடுத்த நாள் சொல்லியிருக்காங்க. 11லேருந்து 13ஆம் தேதி வரையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தென் 17லேருந்து 21ஆம் தேதி வரையும் டேட் ஆஃப் ஜாயினிங் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் 16ஆம் தேதி ரிசீவ் பண்ணிவிட்டு 17லேருந்து 21ஆம் தேதி வரையும் காலேஜில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். யூனிவர்சிட்டி போர்ட்டலில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு லாகின் பண்ணி உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணணும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கிறதால நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணி வரேன். அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து கட் ஆஃபை பார்த்துடலாம். கட் ஆஃபை பொறுத்தவரையும் ஒன்றும் அவ்வளோ பெருசாக வந்து பாதிப்பு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் 91.375 சொல்லியிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 85.000 மெரிட் லிஸ்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 83.000 கொடுத்துருக்காங்க. பிசிஎம் கேட்டகரிக்கு 85.750 மெரிட் லிஸ்ட்டும் 84.500 வெயிட்டிங் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரிக்கு 85.750 மெரிட் லிஸ்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 84.500 கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 86.000 மெரிட் லிஸ்ட்டு கீழே டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டேட் ஆஃப் பர்த் மேலே இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் வருவாங்க. அது கீழே இருக்கிறவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. 85.375 வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்சிஏ கேட்டகரி 84.750 மெரிட் லிஸ்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 84.000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்டி கேட்டகரி 79.500 மெரிட் லிஸ்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 78.500 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒகேஷனல் குரூப்புக்கு கீழே பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கட் ஆஃபில் 4% ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இதில் இன்ஃபர்மேஷன் கவர் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி இன்னும் ஒரு 1 ஹவரில் யூடியூப் லைவ் இருக்கும். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் அதில் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். வீடியோ யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.